வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 59 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பிரதர் தியான்ஜே மூதாதையருக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிறைய ரிசோர்ஸ் கிடைச்சிச்சாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க நம்ம ஹீரோ கேட்டேன். அதுக்கு ஹீரோவும் 13 பிரதருக்கு அதில் பங்கு வேணும் பிள்ளையே, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் மூதாதையர்கிட்ட பேசி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பங்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல மத்த எல்லாருக்குமே சந்தோஷமா பெறுது. பிரதர் தியான்ஜே எவ்வளவு தாராள மனசு கொண்டவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தனும் வாங்க நம்ம எல்லாரும் குடிக்கலாம், பிரதர் தியான்ஜேவுக்காக நம்ம எல்லாரும் குடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. பிரதர் தியான்ஜே இன்னைக்கு நைட் அது உங்களோட ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தியான்ஜே இன்னும் மூதாதையரை காணாம பாருங்க, நீங்க ஏன் போய் அவங்கள கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பங்கு கேட்டவனு சொல்ல, சரி நான் போய் இதை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த கிளவியை போய் கையில பிடிச்சி தூக்கிட்டு வரான். வாங்க வாங்க அவங்க மூதாதையர் இங்க தான் இருக்காங்க, தேடிட்டு இருந்தீங்களே என்னது மூதாதையரா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறானுங்க. ஆமா மூதாதையருக்கு என்ன ஆச்சு இங்க? ஏ தியான்ஜே நீ என்னடா பண்ண மூதாதையரா? அவங்க உன்னை எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க, நீ என்னடானா அவங்களை இப்படி பண்ணிட்டியா, உன்னை அட்டாக் பண்ண, எங்களை ஃபோர்ஸ் பண்ணாத, மரியாதையை அவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்களை சொல்ல ஹீரோ ஒரு பாய்சனை தூக்கி அங்க போடுறான். இது பாய்சன் எல்லாரும் மூக்க பத்திக்காங்க அப்படின்னு எல்லாரும் அவங்களோட மூக்க பத்திக்கிறாங்க. நீங்க இப்படி பண்ணா அதுல இருந்து தப்பிச்சலாம் நினைக்கிறீங்களா? அதுக்கு சாத்தியமே கிடையாது, நீங்க ஒருத்தர் நீங்களே அட்டாக் பண்ணி செத்துருங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ஸ்பெல்ல அங்க போட்டு விட அவங்களே கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாதிரி சுத்திக்கிட்டு சண்டை போட்டு செத்துட்டு இருக்கானுங்க. இதை பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல, கிளவி அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கிளவியை ஓட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் உயிர் வாழ வேண்டியவங்க தான். அன்பார்ச்சுனேட்லி நீ என்கிட்ட இருக்க அந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை பறிச்சதுனால பாரு இவங்க எல்லாம் இப்ப சாக வேண்டியதாயிருச்சு, இதெல்லாம் உன்னோட ஃபால்ட் தான், என்னோட ஃபால்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கிளவிகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நேரம் ஒரு அம்பு வருது. தப்பு ஹீரோ என்னடா அந்த கிளவியை தூக்கி முன்னாடி நிப்பாட்டிடுறான். கிளவியோட நெஞ்சிலே அம்பு சொல்லி பின்னாடி பக்கம் வந்துருது. ஹீரோ அப்பயும் அந்த அம்பை பின்னாடி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிரு கிளவி, நான் வேணும்னே இதை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த கிளவி மறுபடியும் கிண்டல் அடிச்சுட்டு தான் இருக்கான். இந்த இடத்துல இருக்குது எனக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு, நான் பேசாம ட்ரெஸரி ரூமுக்கு போக போறேன், உனக்கு எது ஒப்பீனியன் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு, உன்னை இந்த இடத்துல இருந்து நான் வெளியில அனுப்ப முடியாது, ஏன்னா இந்த இடத்தோட ஒரு சிறப்பு இருந்துட்டு நிறைய நீ தான், உனக்காக ஒரு ஸ்பெஷல் சீட்டு வேற நான் வச்சிருக்கேன் சொல்லி கழுத்துல ஒரு கயிறை போட்டு வயிற்றுல ஒரு கயிறை கட்டி மேல கட்டி தொங்க விட்டு வரான் ஹீரோ. சரி எதுக்காக இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பயல யாங் ஃபேமிலி பழிச்சுக்கிட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கிளவிய மேல இருந்து ஒருத்தனுக்கு தான் அடிபட்டு பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது, ஹஸ்பண்ட் நீங்க இப்ப ட்ரெஸரி ரூமுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி தியான்ஜேவுடைய ஒரு மனைவி கேட்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட. ஹீரோவும் அவளை பார்த்து கேட்கிறான், நான் உன்னுடைய கணவன் இல்லை அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள்கிட்ட கேட்க, ஆமா நீங்க இல்ல அப்படிங்கறத நான் நேத்து நைட்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஓயாங் தியான்ஜேவுடைய கண்கள் அது கோல்டாவும் ஃபில்டு வித் டிசேபியராகவும் இருக்கும், ஆனா உங்களுடைய கண்கள் அது பிரெடிஃபில் டொமானிக்ஸா இருக்கு. பிரெடிஃபில் டொமானிக்ஸா அப்படி ஒன்னும் எனக்கு தெரியலையே. சரி நான் உன்னுடைய தியான்ஜே இல்ல அப்படிங்கறத நீ தான் கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் ஏன் என்னை பத்தி யார்கிட்டையும் நீ சொல்லல அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்க, நான் ஏன் சொல்லலன்னு தானே நினைக்கிறீங்க, ஓயாங் தியான்ஜே ஃபேமிலியை நானே டெஸ்ட்ராய் பண்ணலாம் தான் இருந்தேன், அதனாலதான் நான் உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தேன், ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரமா இதை முடிச்சிருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் உங்களுக்காக நான் ஏன் இங்க காத்துக்கிட்டு இருந்தேன்னு நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட தியான்ஜே மனைவி கேட்க, ஹீரோவும் எதுக்காக எனக்காக காத்துட்டு இருந்தேன்னு கேட்கிறான். ஓயாங் தியான்ஜே ஃபேமிலியோடைய ட்ரெஸரி ரூம்ல எனக்கு தேவையான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு, அந்த பொருளை நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன கொல்லணும்னு நினைச்சா கூட நானே என்ன கொன்னுக்குருவேன், அதுக்கப்புறம் நான் சாக தயார் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, ஏமா என்ன பொருள் உனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்க, என்னுடைய சிஸ்டருடைய கார்ப்ஸ் அது அங்க இருக்கு. ஆமா ட்ரெஸரி ரூம்ல எதுக்கு கார்ப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தியான்ஜியோடைய மனைவி சொல்ல, ஹீரோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபயரை கையில கொண்டு வரான். என்ன மாதிரி ஆளா இருப்பான், என்னை பத்தின எல்லாத்தையும் நான் இவன் கிட்ட சொல்லிட்டேன், அப்படி இருந்தும் இவன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறானே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு லெஜெண்டரி 9 சீக்ரெட்டை பத்தி தெரியுமா? இந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவ ஜி சீக்ரெட் டெக்னிக்கை தான் என்கிட்ட சொல்றேன்னு நினைக்கிறேன், அது ஆல்ரெடி எனக்கு தெரியும், இவ அவளை ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் ஒருத்தங்க இக்னோரண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாவே செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்க, ஹீரோவோட கையை அவ பிடிச்சிட்டு அது டாவோ சீக்ரெட் டெக்னிக், ஓயாங் ஃபேமிலி கிட்ட டாவோ சீக்ரெட் டெக்னிக் இருக்குக்கான க்ளூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஆக்சுவலி ஹீரோ ஜி சீக்ரெட் டெக்னிக் இருக்குன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பான், ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கே ஆனா இப்ப இந்த பொண்ணு ஒரு டூவோ சீக்ரெட் புதுசா அவனை சொல்றான். ஹீரோ சாகிங்ல நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சு போயிருது. அடுத்த எபிசோட்ல ஹீரோ அந்த டூவோ சீக்ரெட்டை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறானா என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஏடிஎஸ்.